அன்பு உறவுகளுக்கு வணக்கம். ஒரு துறவி ஒருவர் இருந்தாராம். அந்த துறவியை யாருமே கோபப்படுத்த முடியாதான். அந்த சீக்கிரட்டை தெரிஞ்சுக்கிறதுக்காக, ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சீடன் அவர்கிட்ட போய், துறவியே, உங்களை யாராலுமே கோபப்படுத்த முடியலையே, அதோட ரகசியம் என்ன என்று கேட்டானா. அந்த துறவி சொன்னாராம், சரி சொல்றேன் உனக்கு. ஒரு நாள் ஆற்றில் நான் தனியாக ஒரு படகுல தியானம் செய்து கொண்டிருந்தேன். நல்ல தியானம் செய்து கொண்டிருந்த நேரத்துல நான் தியானம் செய்து கொண்டிருந்த அந்த படகை இன்னொரு படகு இடித்து விட்டது. நான் கண்ணு விழித்து கோபத்தோடு பார்த்த நேரத்துல என்னை இடித்த அந்த படகுல யாருமே இல்லை. அப்பொழுது நான் எனக்குள்ளே யோசித்துக் கொண்டேன், யாரும் இல்லாத இந்த படகு மீது நான் எதற்காக கோபப்பட வேண்டும் அப்படி என்று. அன்றைக்கு என் வாழ்க்கையில நான் ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டேன். பல நேரங்களில் நம்மை கோபப்படுத்துபவர்கள், நம்மை எரிச்சல் ஊட்டுபவர்கள் அல்லது நம் மீது வன்மத்தை கக்குபவர்களை பார்க்கிற நேரத்துல ஒன்றுமில்லாத வெற்று படகுகள் போல எனக்கு தோணும். ஆதலால கோபப்படுவது முதலில் என்னுடைய மனதை பாதிக்கின்றது, கோபப்படுவது என்னுடைய செயல்பாடுகளை பாதிக்கின்றது, கோபப்படுவது என்னுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக எதிர்மறையாக மாற்றி விடுகிறது. ஆகவே என்னை கோபப்படுத்துகிற வெற்று படகை போல இருக்கிற மனிதர்களிடத்துல நான் கோபம் கொள்ளுவதில்லை அப்படி என்று சொன்னாராம். அன்பு மிக்கவர்களே, இந்த உண்மையை புரிந்து கொண்டால் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழலாம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகட்டும். வணக்கம்.